அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்பு, வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன? அதாவது சப்ஜெக்ட், அதாவது எழுவாயின்னு சொல்லுவாங்க தமிழில், செய்யும் செயலை குறிக்கும் சொல். அதாவது வெர்ப் இஸ் அ வேர்ட் இண்டிகேட்டிங் தி ஆக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர். இந்த இங்கே ரைட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா வெர்பு. இதில் சப்ஜெக்ட் எழுவாய்ங்கிறது ஹீ, அவன். இந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது? எழுதுது. எதை எழுதுது? லெட்டரை. சரி. ஸோ இதில் ரைட்ஸ் அப்படிங்கிறது வினைச்சொல், வெர்பு. அடுத்தது அட்வெர்பு. அதாவது அட்வெர்புங்கிறது தமிழில் வினை உரிச்சொல். வினை உரிச்சொல்னா என்ன? வினை சொல்லிற்கு பின் நின்று, அதாவது ஃபஸ்ட்டு வெர்புங்கிற வார்த்தை வரும். ஹீ ரைட்ஸ் லெட்டர் ஃபாஸ்ட்லி. அப்போது ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறது அட்வெர்பு. அப்போது அந்த ஃபாஸ்ட்லிங்கிறது எதை குறிக்குது? எழுதுறது. அவர் எழுதினார். எப்படி எழுதினார்? வேகமாக எழுதினார். ஸோ அந்த எழுதுதலை பற்றி சொல்லக்கூடியது. அப்போது வினையை பற்றி, வினைச்சொல்லை பற்றி சொல்லக்கூடியது. வினைச்சொல்லிற்கு பின்னின்று வினைச்சொல்லின் அர்த்தத்தை விவரிக்கும் சொல் வினை உரிச்சொல். Adverb is a word appears after the word verb and modifies the meaning of the verb. அதாவது எழுதினார். எப்படி எழுதினார்? வேகமாக எழுதினார். ஸோ அந்த வெர்பை பற்றி சொல்லக்கூடியது அட்வெர்பு, வினை உரிச்சொல் அப்படின்னு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அட்வெர்பில் டைப்ஸ், வகைகள் பார்ப்போம். அட்வெர்ப் ஆஃப் டைம், அதாவது காலத்தை காட்டும் வினை உரிச்சொல். ஹீ ஹேஸ் கான் ஆல்ரெடி. இங்கே ஆல்ரெடி அப்படிங்கிறது சென்று இருக்கிறான். எப்போ சென்றிருக்கிறான்? ஏற்கனவே சென்றிருக்கிறான். அப்போ பாருங்கள், ஏற்கனவே அப்படிங்கிறது வினை உரிச்சொல், ஆல்ரெடி அப்படிங்கிறது அட்வெர்ப். அடுத்தது ஹீ ரிட்டர்ன்ட். ஹீ நெவர் ரிட்டர்ன்ட். நெவருங்கிறது ஒருபோதும் திரும்பவில்லை. அப்போ பாருங்கள், நெவருங்கிறது இந்த இடத்துல அட்வெர்ப் ஆஃப் டைம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டைப்பு அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எண்ணிக்கையை காட்டும் வினை உரிச்சொல். ரவி ஆஃபன் கோ டு ஃபில்ம். ரவி சினிமாவிற்கு அடிக்கடி செல்கிறான். ஸோ இங்கே அடிக்கடி அப்படிங்கிறது எண்ணிக்கையை காட்டுறது. அடுத்தது ரவி ட்ரைட் எகெயின். ரவி மறுபடியும் முயற்சித்தான். எப்படி? மறுபடியும். ஸோ இது வந்து எகெயினுங்கிறது அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ எகெயினுங்கிறத அட்வெர்ப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், இடத்தை காட்டும் வினை உரிச்சொல். கம் ஹியர். ஹியருங்கிறது அட்வெர்பு. இங்கே வா, இங்கே அப்படிங்கிறது வினை உரிச்சொல். அடுத்து கோ தேர். தேருங்கிறது அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது த போலீஸ்மேன் ஃபாலோடு த தீஃப் எவ்ரிவேர். திருடன் எங்கெங்கு சென்றானோ காவல்காரர் அங்கங்கு பின்தொடர்ந்தார். ஸோ எங்கெங்கோ அங்கெங்கு. ஸோ எவ்ரிவேர். எவ்ரிவேருங்கிறது அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ். டாக்டர் இஸ் இன். மருத்துவர் உள்ளே இருக்கிறார். இன்னுங்கிறது நமக்கு இந்த இடத்துல அட்வெர்பாக வருது. டாக்டர் இஸ் அவுட். மருத்துவர் வெளியே போயிருக்கிறார். அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் மேனர், குணத்தை காட்டும் வினை உரிச்சொல். பாருங்கள், இட் வாஸ் டன் ப்ராப்பர்லி. இட் வாஸ் டன், அதாவது இது முடிக்கப்பட்டது. எப்படி முடிக்கப்பட்டது? ப்ராப்பர்லி. ஸோ சரியாக முடிக்கப்பட்டது. அடுத்தது, அதாவது முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே வெர்பு. அந்த வெர்பை பற்றி சொல்லுது. என்ன ஒரு வார்த்தை? சரியாக. அப்போது இது அட்வெர்பு. அடுத்தது சி டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி. ஸோ டான்ஸுங்கிறது வெர்பு, வினைச்சொல். பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது அந்த வினைச்சொல்லை பற்றி சொல்கிறது. ஸோ அவள் நடனமாடினாள். இங்கே என்ன சொல்லுது? அவள் அழகாக நடனமாடினாள். ஸோ அழகாக அப்படிங்கிறது அட்வெர்பு. அது எந்த கேட்டகரியில் வரும்? குணத்தை காட்டும் வினை உரிச்சொல். அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் டிகிரி ஆர் குவான்டிட்டி, அளவினை காட்டும் வினை உரிச்சொல். இட் இஸ் வெரி ஹார்டு. வெரி அப்படிங்கிறது இது இட் இஸ் ஹார்ட். இட் இஸ் வெரி ஹார்டு, மிகவும் கடினமாக இருக்கிறது. இது இருக்கிறது எப்படி? மிகவும் கடினமாக இருக்கிறது. ஸோ அளவினை காட்டும்
வினை உரிச்சொல். அடுத்தது ஐ எம் குவைட் கரெக்ட், நான் முற்றிலும் சரி. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டெட், ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் டெட், அவள் ஏறக்குறைய இறந்து விட்டாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் அஃபர்மேஷன் அண்ட் நிகேஷன், நிச்சயத்தையும் மறுப்பையும் காட்டும் வினை உரிச்சொல். ஷி வில் சர்டன்லி கம், அவள் நிச்சயமாக வருவாள். இதில் நிச்சயமாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்வெர்ப். அடுத்தது he will surely fail, அவன் நிச்சயமாக தேரமாட்டான். அப்போ இது surely அப்படிங்கிறது அட்வெர்ப். he does not like it, ஸோ இங்கே நாட் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா அட்வெர்பாக வருது. அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் ரீசன். she fell ill, therefore she went to hospital, அவள் உடல்நலக் குறைவாய் இருந்தாள், ஆதலால் அவள் மருத்துவமனைக்கு சென்றாள். ஆதலால் அப்படிங்கிறது அட்வெர்பாக இருக்குது, இது காரணத்தை காட்டும் வினை உரிச்சொல். hence it is proved, அதனால் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கும்போது hence அப்படிங்கிறது அட்வெர்ப் ஆஃப் ரீசன். பாருங்க, இது எல்லாமே நம்ம அட்வெர்பு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அட்வெர்பு எதை பற்றி சொல்லும்? வினைச்சொல் வெர்பை பற்றி சொல்லும். ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பார்த்தோம். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 6 and 7 பார்க்கும்போது அட்வெர்பு வெர்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது டக்குன்னு ஞாபகம் வரணும். அட்வெர்பு வெர்பாக மாற்றுவோம், வெர்பை அட்வெர்பாக மாற்றுவோம். ஸோ இதுமாரி மாற்றும்போது நம்ம அட்வெர்பு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நமக்கு ரீசன் நமக்கு தெரியணும்.